ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20+ luxurious amenities, lowest maintenance cost, ₹37 lakh. தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். அப்போ சம்பாதிச்ச லாபத்தை எடுத்துட்டு அடுத்தால ஒரு 15 நாளைக்கு சௌகரியமாக படுத்துக்கிடலாம், சுகஸ்தானமாக இருந்துக்கலாம். அப்படின்னா வந்த பணம் வேஸ்ட் ஆகுமானா வேஸ்ட் ஆகாது. லாபத்தை சம்பாதிச்சுட்டு 10 நாள் 15 நாள் அந்த செவ்வாய் அங்கே இருக்கிற மாதம் ஃபுல்லாக சுகமாக இருப்பார்கள்னா சுகமாக இருப்பாங்க. அப்போ இந்த மாதம் லாபமும் உண்டு சுகமும் உண்டு. யாருக்குன்னு கேட்டிங்கன்னா மகர ராசிக்கு. சிறு முயற்சி பெரு லாபத்தை கொடுத்து சுகமாக இருக்கிறதுக்கு, வண்டி வாகனங்கள் நிலபுலங்கள் வாங்கிறதுக்கு அமைப்பான ராசி மகர ராசி. சிறப்பான விஷயம். குரு சப்போர்ட் இருக்கார் இல்லைங்கிறதெல்லாம் வேறு விஷயம். மற்றபடி மாத பிளானெட்டு மகர ராசிக்கு சிறப்பாக இருக்குது. ஃபைன் டைம் சக்ரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சித்திரை மாத ராசி பலன்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஜோதிடர் சோமசுந்தரம் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கமா. ஓகே சார், இப்போ தமிழ் வருடம் ஆரம்பிச்சிருச்சு. தமிழ் வருடத்துல முதல் மாதம் சித்திரை. இந்த சித்திரை மாதத்துல என்னென்ன விசேஷம் இருக்கு, என்னென்ன சிறப்புகள் இருக்கு சார்? ஃபைன் டைம் சக்ரா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல நம்ம பாடுற விநாயகர் பாட்டை பாடிட்டு ப்ரோக்ராம்குள்ளே போய்க்கலாம். வாக்கு உண்டாம் நல்ல மனம் உண்டாம், மாமலரான் நோக்கு உண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சாருவார் தமக்கு. ஃபைன் டைம் சக்ரா நேயர் அனைவருக்கும் முதற்கண் வணக்கங்கள். அதாவது தமிழ் மாதம் அப்படிங்கிறது ராசிக்கட்டம் ஜோதிடம் இது ரெண்டையும் கிளப் பண்ணி பார்த்தீங்கன்னா ராசிக்கட்டம் 12. அப்போ தமிழ் மாதம்ங்கிறதும் 12 மாதங்கள் வரும். அப்போ முதல் மாதமாக நம்ம எடுக்கிறது என்னென்னா சித்திரை மாதத்தை முதல் மாதமாக எடுப்போம். அப்போ சித்திரை மாதம்ங்கிறது மேசத்துலேருந்து ஆரம்பித்து சுற்றி வர்ற மாதிரி வரும். அப்போ பார்த்தீங்கன்னா சித்திரை வருடத்துக்கு முதல்ல இருக்கு என்னென்னா, நம்ம பஞ்சாங்கத்தில் வருட பலன்கள்னு சொல்லி ஒரு பாடல்கள் கொடுப்பாங்க வழக்கம். ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒரு பாடல், அது மாறவே செய்யாது, அவ்வளவு எக்ஸாக்டாக இருக்கும். அந்த பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரக்கூடிய வருடம் விஸ்வாவசு முடிஞ்சு பராபவ வருஷம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. இந்த சித்திரை 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. அதற்கு கொடுத்துருக்கிற பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிக்க பராபவத்தின் மேதினியிர் பின்மலையாம், தக்க பசுக்கள் தலைக்குமே இக்கு பலிக்காது 4 வகை பல்லுயிர்க்கும் இன்பம் கலிக்காதெனவே கருது அப்படின்னு. அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பராபவ வருடத்தில் முன்பகுதியில் மழை குறைந்திருக்கும். அப்போ மழை அப்படிங்கிறது அதோட. அப்போ ஸ்டார்டிங்கில் மழை மாதம் அப்படிங்கிறது அந்த ஆடிக்கு அப்புறம் வரக்கூடியதில் மழை கம்மியாக இருந்து லேட்டாக தான் மழை அதிகமாக இருக்கும். அப்போ அது பின்பகுதியில் மழை அதிகமாக வரும். பசுக்கள் நல்ல செழிப்பாக வளரும். அப்போ பால் உற்பத்தி, தானிய உற்பத்தி இதெல்லாம் சிறப்பாகவே இருக்கும் இந்த வருடங்களில். அதுமாரி வர்ணம் மக்களோட இதை பார்த்திங்கன்னா 4 வகையான வர்ணமாக பிரிச்சிருப்பாங்க. ஜாதி பிரிக்கிறது 4 வகையாக பிரிச்சிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா 4 வகை ஜாதியினரும் இந்த வருஷம் எல்லாருமே செழிப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறது. பல்லுயிர்கள் எல்லா உயிர்களும் இந்த வருடங்கள் நோய் நொடியின்றி வாழ்வார்கள் அப்படிங்கிறது இந்த வருடத்தோட கொடுத்துருக்கிற பஞ்சாங்கத்தில் கொடுக்கக்கூடிய பாடல். சிறப்பான விஷயம் அதுதான். இந்த வருஷம் யாருக்கும் எந்த கஷ்டம் கிடையாதுங்கிறது இந்த வருடத்தோட சிறப்பு. சித்திரை மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, சித்திரையில் சூரியன் உச்சமாவார். அது அஸ்ட்ராலஜிக்கலாக சூரியன் உச்சம் அப்படின்னு எடுப்போம். நம்ம நார்மல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்தில் வெயில், கத்திரி வெயில்னு ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ நேச்சராக நடக்கிறதுக்கும் ராசி பலனில் பலன் கொடுக்கறது அப்படின்னா, சூரியன் உச்சமாகிற ராசி சித்திரை இது மேஷ ராசியில் சூரியன் உச்சமாகுதுன்னு கொடுக்குறது. அது அஸ்ட்ராலஜிக்கலாகவும் சரி நேச்சராக நடக்கிறதும் சரி மேட்சிங்காக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதில் என்னென்னா, சூரியன் உச்சமாகனா சூரியன் ஆத்மகாரகன் சொல்கிறது, ஆயுள்காரகன்கிறது சனி, கர்மகாரகன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ என்னென்னா, ஆத்மா மேல்நிலைக்கு போச்சுன்னா அப்போ கர்மா குறையும். இப்போ கர்மானா என்னென்னா, நீங்கள் எது மேலே தொழில் பண்ணுறது வைக்கிறது உங்களோட கர்ம வினைகள் குறையணும்னா ஆத்மா சுத்தமானால் தான் மேலே போக முடியும். அதனால் மேசராசியில் கொடுத்துருக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஆத்மகாரகனுக்கு உச்சம் கொடுத்து கர்மகாரகனே நீசமாக கொடுத்துருப்பாங்க. நீசம்னா பலன் குறைஞ்சது அப்படின்னு. இது ஜென்ரல் மனுஷங்களுக்கு உள்ளது. ஆத்மா சுத்தமாக கர்ம வினைகளை நீங்கள் ஒழிக்க ஆத்மா சுத்தமாகி மேல்நிலைக்கு செல்வார்கள் அப்படிங்கிறது. நம்ம சித்திரை மாதத்தில் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இது வருஷம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி சிறப்பு. சித்திரை விஷுன்னு சொல்லி முதல் 1ஆம் தேதி சித்திரை மாதத்தை கொண்டாடுவாங்க கேரளாவில். சித்திரை விஷுன்னு சொல்லி எல்லாம் பழங்களாக வச்சு தங்க காயின் நகைகள்லாம் வச்சு காலையில் முழிக்கும் போதே அது முகத்தில் முழிச்சிட்டு பண்ணணுங்கிறது கேரளாவில் சித்திரை விஷுன்னு சொல்லி சிறப்பாக கொண்டாடுவாங்க.
நம்ம இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு விஷயங்களை பார்த்தீங்கன்னா சித்திரை பௌர்ணமிங்கிறது நம்ம விசேஷமாக கொண்டாடுது. ஆக்சுவலாக எல்லா மாதமும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமியை பேஸ் பண்ணி தான் மாதங்கள் எல்லா மாதங்களும் இருக்கும். ஓகே. அந்த நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு அந்த பௌர்ணமி வரும், ஒரு நட்சத்திரத்தை பௌர்ணமி வரும். சித்திரை அப்படிங்கும்போது என்னன்னா சித்திரை நட்சத்திரத்தில் தான் பௌர்ணமி வரும். அப்போ மேஷத்தில் வந்து சூரியன் இருக்கும்போது சந்திரன் துலாம் ராசியில் இருக்கும், நேர் 7வது ராசியில் இருக்கும்போது அது வந்து பௌர்ணமி. சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் வந்துட்டால் அது அமாவாசை. அப்போ நேர் 7வது ராசியில் இருக்கிறது வந்து பௌர்ணமிங்கிறது. அப்போ மேஷத்தில் வந்து சூரியன் உச்சமாக இருக்கும்போது சித்திரையில் வந்து சந்திரன் வரும்போது, சித்திரை நட்சத்திரத்தை சந்திரன் வரும்போது பௌர்ணமி வரும். அப்போ சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது அன்றைக்கி விசேஷமானது. அப்போ ஆற்றங்கரையில் போய் ஃபேமிலியோடு உட்காந்து எல்லோரும் சித்திராண்ணங்கள் எடுத்துகிட்டு போய் அங்கே உட்காந்து சாப்பிட்டு ஃபேமிலிலாம் எல்லோரும் ஒருத்தர் தெரிஞ்சவங்கெல்லாம் கிளப் ஆகி பண்ணுறதுன்னு உண்டு. நம்ம மதுரையில் விசேஷம் என்னென்னா சித்ரா பௌர்ணமிக்கு கள்ளழகர் இறங்குறதுங்கிறது சித்ரா பௌர்ணமிக்கு ஒரு விசேஷமான ஃபங்க்ஷன். ரொம்ப கிராண்டாக மதுரையில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அது கள்ளழகருங்கிறவர் யாருன்னா பெருமாளை சொல்லுவாங்க. மதுரையில் இருக்கிற ஈஸ்வரர் பேர் வந்து சோமசுந்தரம் சொக்கநாதர் அப்படி சுந்தரேஸ்வரர் அப்படிங்கிறது தான் அவரோட பேர். மீனாட்சி வந்து மதுரையோட அரசி. அப்போ அவளை கல்யாணம் பண்ணுறதுக்கு வரும்போது அண்ணன் சீர் கொண்டு வந்து இவர் கல்யாணத்துக்கு வரணுன்ட்டு வருவார். அப்போ அவர் வர்றதுக்கு தாமதமாகும். எல்லா வழியிலையும் அவர் கள்ளழகரை எல்லாரும் பார்த்துட்டு மீட் பண்ணி அவருக்கு என்ன பண்ணுறது வெல்கம் ரிசீவிங் அதிகமாக இருக்கும்போது வர தாமதமாகக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிடும். அப்போ கல்யாணத்துக்கு வர முடியாமல் அந்த வைகையத்தில் அவர் காலை வச்சுட்டு திரும்பி கிளம்பி போகிறாருங்கிறது புராணக்கதை. உண்மையான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மண்டுக முனிவர்னு சொல்லி ஒரு முனிவர் உண்டு. அவருக்கு துர்வாச முனிவர் சாபம் கொடுத்துருப்பார். அவரோட ஆக்சுவல் பேர் வந்து சுதபஸ் அப்படின்னு சொல்லி ஒரு முனிவர். அவர் தபஸ் இருக்கும்போது துர்வாசர் வர்றதை கவனிக்க மாட்டார். அவர் தவத்தில் இருப்பார். என்னை கவனிக்கலன்னு சொல்லி துர்வாசர் சாபம் கொடுப்பார். எதை சாபம் கொடுப்பாருன்னா மண்டுகமாக மாறுக அப்படிம்பார். மண்டுகம்னா தவளைன்னு அர்த்தம். ஸோ தவளையாக மாறிடுவார். அப்போ எப்பவும் பாவ விமோசனம்னா கள்ளழகர் வந்து அவர் கால் படும்போது பாவ விமோசனம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கள்ளழகர் வந்து அவருக்கு மண்டுக முனிவருக்கு சாப இது கொடுத்தது. ஆற்றங்கரைக்கு வந்துட்டு போகிற விசேஷங்கிறது சித்திரை மாதம் சிறப்பான விசேஷங்கள். நிறைய முகூர்த்தங்க. ஏன்னா ஈஸ்வரனுக்கே கல்யாணம் நடக்கிறதுனால என்னென்னா சவுத் சைடில் இருக்கவங்கலாம் கல்யாணத்துக்கு சிறப்பான மாதமாக சித்திரை மாதம் இருக்கும். இன்னொரு நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா சித்திரகுப்த பூஜை கொண்டாடுவாங்க. சித்திரகுப்த விரதமாக வச்சு ஒரு பூஜை பண்ணுவாங்க. ஏன்னா நல்ல ஒரு ஆயுள் விருத்திக்கும். சித்திரகுப்தருங்கிற ஆயுள் கணக்கு எழுதுகிற ஆளுன்னு சொல்லி நம்ம புராணங்களில் சொல்கிறது. எல்லாருடைய கணக்கு வழக்கு பாவம் புண்ணியம் இந்த கணக்கை எழுதி அக்கௌண்டண்ட் அவர். ஸோ அவர் அந்த பூஜை பண்ணனால ஆயுள் விருத்தி விஷயங்களுக்கும் விதி ப்ராப்ளமாக இருக்கிறத மாற்றணுங்கிறதுக்காக சித்திரை இதில் கொண்டாடுவாங்க. அதுக்காக உண்டானது சித்திரகுப்த பூஜைங்கிறது சித்திரை மாதத்தில் சிறப்பான விஷயங்கள். அதில் அதுமாதிரி பார்த்திங்கன்னா இதில் நம்ம சித்திரை மாதம் அந்த கள்ளழகர் ஆற்றுங்கிறது என்னென்னா ஒரு திருமலை நாயக்கர் காலத்தில் அதை வந்து ஒரு ரெகுலேஷனை ஃபார்ம் பண்ணி கரெக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்தாங்க. சைவ வைணவ ஒற்றுமைக்காக உண்டான விழா அது. சைவத்தில் சிவன் தான் பெரியவர்னு இவங்க அடிச்சுக்கிட்டாங்க, அவங்க பெருமாள் பெருசுன்னாங்க. அந்த சண்டை இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக சிவன் பார்வதி கல்யாணத்தை நடத்தி வைக்க பெருமாள் வந்தாருன்னு சொல்லி சைவ வைஷ்ணவ ஒற்றுமைக்காக உருவாக்கப்பட்டது. அப்போ மத நல்லிணக்கம் இந்த எல்லா விஷயத்துக்காக உண்டானதுனால சித்திரை மாதம் சிறப்புகள் இதெல்லாம் நார்மலாக உள்ள சிறப்பான விஷயங்கள். ஓகே சார், மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாத பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு சார்? மகர ராசிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு முதலை மாதிரி சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அப்போ முதலைனாலே எப்பவும் போராட்ட குணம், கொஞ்சம் ரிஜிட் பாடி. ஏன்னா நிலத்திலையும் வாழும் நீரிலையும் வாழும்னால கொஞ்சம் பில்டிங் ஸ்ட்ராங்கான ஆட்கள். எப்போவுமே ஒரு எய்மோட அதிகமாக சுற்றக்கூடிய ஆட்கள் மகர ராசிக்காரர்கள். லாபத்தையே சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. பாசிட்டிவ் அப்படியே தான் குறிக்கோள் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை தொட்டுட்டு அந்த விஷயமே குறிக்கோளாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா தனுசுனா வில்லம்பு, அதனால் அதை பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா மகரம் என்னென்னா லாபத்தை மாத்திரமே பார்த்துருப்பாங்க. ஏன்னா முதலையோட சிம்பிளே வாயை திறந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ இவங்க எதாவது எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறார்கள். இவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தால் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ எதிர்பார்ப்பு அவங்க கொடுக்க மாட்டாங்க. எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்க எனக்கு செஞ்சா என்ன அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்தாலும் யாராவது எனக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு எதிர்பார்க்கணும். அப்போ என்ன, அது பணங்காசாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, அவங்கள கேர் எடுத்து பார்க்கணுன்னே ஒரு சுயநலமான திங்கிங் அதிகமாக உள்ளவங்க. அவங்கள மாத்திரம் வேலை வாங்கினா உன்னை மாதிரி உண்டா ராசான்னு தட்டி கொடுத்து அப்படியே பாசமாக புழிஞ்சா நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இது ஜென்ரல் அவங்களோட கேரக்டர்ஸு. அப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 8வது வீட்டுக்குடைய சூரியன் அவர் 4க்கு வந்துடுறாரு. 8ங்கிறது வம்பு வழக்கு அவமானத்தை குறிக்கக்கூடிய சூரியன் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்துக்கு வந்து உட்கார்றாரு. பலன் தான் புரிஞ்சிருது இல்லை, வம்பு வழக்கு சுகஸ்தானத்துக்கு வருது. அப்போ உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் ஏதோ ஒரு இஷ்யூஸு
ஒன்றை எதிர்பார்த்து போனால் இன்னொரு பிரச்சனை வரும். காய்ச்சல்னு போனால் அங்கே வேறு ஏதாவது சொல்லுவார். அப்போ ஒரு ப்ராப்ளத்தை அவங்களுக்கு இந்த மாதம் அது கொடுக்கும். 12ஆம் வீடு விரயம் அப்படிங்கிறது மகர ராசிக்கு வந்து செலவுகள் இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா 12ஆம் வீட்டுக்குரிய விரய ஸ்தானத்தை அந்த விரயஸ்தானத்துக்குரிய குரு மிதுனத்திலிருந்தே பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்போ விரயஸ்தானம் பலமாகவே இருக்கும். குரு பார்த்தா ஒரு இடம் பலமாயிடும்ல. அப்போ விரயத்து ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்போ என்னென்னா அந்த விரயமாகிறதுக்கு பதில் இவங்க என்னென்னா எப்போவுமே சுப விரயம்னு சொல்கிற மாதிரி தான். இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டு இதில் பண்ணிடணும், இல்லை பணத்தை எடுத்துகிட்டு எங்கேயாவது ஊர் சுற்ற போயிடணும். 12ஆம் இடம் ஊர் சுற்றுறதும் வரும். எங்கேயாவது ஊர் சுற்ற போயிட்டாங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு வேஸ்ட்டாக பணம் செலவழிக்காமல் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக பணத்தை செலவழிக்கலாம். ஒரு நகை வாங்கலாம், இடம் வாங்கலாம், கார் வாங்கலாம், இல்லைன்னா எங்கேயாவது டூர் இப்படி சுற்ற போனால் அந்த விரயம் குறையும். ஏன்னா 12ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது பலம் அந்த இடம் ஸ்ட்ராங் ஆகும். அப்போ விரயம்ங்கிறது பலமாகாத நம்ம இதில் சொல்கிற மாதிரி மாற்றி மாற்றி யோசிச்சுக்கிட்டா அதை சேஃப் பண்ணிக்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்குரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் மகர ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போ லாபம் வந்து முயற்சிக்கிறது இந்த 10ஆம் தேதி வரைக்கும் செம ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லாவே முயற்சி தொட்டதெல்லாம் இவங்களுக்கு இந்த சித்திரை மாதம் ப்ராஃபிட்டை கொடுக்கும். முயற்சிக்கணும். ஓகே. அப்போ லாபாதிபதி 3ஆம் இடம் முயற்சியில் இருக்கும்போது முயற்சி பண்ணால் லாபம் உண்டானா உண்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த லாபம் வருமா, லாபாதிபதி என்ன வந்துடுறாரு 4ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்போ சம்பாதிச்ச லாபத்தை எடுத்துகிட்டு அடுத்தால ஒரு 15 நாளைக்கு சௌகரியமாக படுத்துக்கிடலாம், சுகஸ்தானமாக இருந்துக்கலாம்னா அப்படின்னா வந்த பணம் வேஸ்ட் ஆகுமானா வேஸ்ட் ஆகாது. லாபத்தை சம்பாதிச்சுட்டு 10 நாள் 15 நாள் அந்த செவ்வாய் அங்கே இருக்கிற மாதம் ஃபுல்லாக சுகமாக இருப்பார்கள்னா சுகமாக இருப்பாங்க. அப்போ இந்த மாதம் லாபமும் உண்டு சுகமும் உண்டு. யாருக்குன்னு கேட்டிங்கன்னா மகர ராசிக்கு. சொல்ல வர புரியுதுங்களா? லாபத்துக்குடையவர் முயற்சியில் நிற்கிறாரு. அப்போ முயற்சியில் சம்பாதிச்ச பணம் 10ஆம் தேதி அந்த கிரகம் வந்து சுகஸ்தானத்துக்கு வந்து உட்கார்ந்துருந்தார். அப்போ சம்பாதிச்ச லாபத்தை சுகமாக என்ஜாய் பண்ணலாம். வீடு மனை வாகனம் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு வந்து உட்காருதார். அப்போ வந்த காசு எங்கே வரும்? வீடு வாங்கலாம், மனைக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம், கார் வாங்கலாம், அம்மாவுக்கு செலவழிக்கலாம், ஒரு அம்மாவுக்கு நகை வாங்கி கொடுக்கலாம். அப்போ கண்டிப்பாக ஒரு லாபம் உண்டு மகர ராசிக்காரர்களுக்கு. அந்த லாபத்தை அழகாக என்ஜாய் பண்ணுறதுக்கும் அந்த லாபாதிபதி இந்த மாதம் அவங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குது. 3ஆம் இடம் 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறதுனால மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டான விஷயம் செவ்வாய்ங்கிறது இந்த மாதம். அப்போ இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் வேணும்னா என்ன பண்ணணும்? விடாதன்னு சொல்லி முருகனை பிடிச்சி கெட்டியாக பிடிச்சிக்கணும். ஏன்னா மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் ஓனர் செவ்வாய். அப்போ அதை கெட்டியாக இன்னும் கொஞ்சம் பிடிச்சி அவர்கிட்ட கோரிக்கை வைக்க என்ன கொடுக்குற ஆள் இன்னும் கொஞ்சம் அள்ளி கொடுத்துருக்காரு. ஸோ அது நல்ல விஷயம். வேறு அந்த ராசிக்கு 5ஆம் வீட்டுக்குடைய ஒரு 5லே இருக்கிறார் சுக்கிரன். அப்போ குழந்தைகள் 5ஆம் இடம், குழந்தைகள், காதல், குலதெய்வம், இதெல்லாம் ஜென்ரல் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே 5ஆம் இடத்தை 5லே இருக்கிறதுனால இந்த மாதம் பார்த்திங்கன்னா காதல் ஓடிக்கிட்டு இருந்தால் ஸ்மூத்தாக ஓடிக்கிட்டு இருக்கும், தொந்தரவு கிடையாது. குழந்தைகள் கூட ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்கன்னு கேட்டால் இவங்க கண்டிப்பாக இந்த மாதம் போவாங்க. ஏன்னா 5ஆம் இடத்துக்கே சுக்கிரன் வந்து ஆட்சியில் உட்கார்றதுனால குலதெய்வம் கோயில் போவாங்கன்னா கண்டிப்பாக போவாங்க. சொந்த ஊருக்கு போவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக போவாங்க. நீங்கள் உடனே இது லீவு எல்லாரும் போவாங்கன்னு சொல்லக்கூடாது. இருக்கிற பிளானட் அமைப்பும் அப்படி இருக்குது. எல்லா ராசிக்காரங்களும் இவங்களுக்கு கரெக்டாக இருக்கிறதுனால சொல்கிறேன். அதனால் இவங்களுக்கு சொந்த ஊர் போவாங்கன்னா கண்டிப்பாக போவாங்க. அதனால் இந்த மாதம் மகர ராசி பார்த்திங்கன்னா நல்ல சிறு முயற்சி பெரு லாபத்தை கொடுத்து சுகமாக இருக்கிறதுக்கு, வண்டி வாகனங்கள் நிலபுலங்கள் வாங்கிறதுக்கு அமைப்பான ராசி மகர ராசி. சிறப்பான விஷயம். குரு சப்போர்ட் இருக்கார் இல்லைங்கிறதெல்லாம் வேறு விஷயம். மற்றபடி மாத பிளானட்டே மகர ராசிக்கு சிறப்பாக இருக்குது. ஓகே சார்.